ஓகே, குட். நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்த செல்லலாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், அல்லேலூயா. சூழ்நிலைகளை விட தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை வைத்து தேவனை நாம் எடை போடக்கூடாது. தேவனை எடை போடுகிற அளவிற்கு நாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் கிடையாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் மிக பெரிதாக காணப்படும். அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய தேவைகளுமே மலைகள் போன்று காணப்படும். ஆனால் அந்த மலைகளை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே மனுஷனாக பிறந்துட்டாவே அவனுக்கு கட்டாயம் நிறைய தேவைகள் அதிகமாகவே இருக்கும். அவன் மண்ணுக்கு போன வரைக்கும் அவனுடைய தேவைகள் இருக்கும். தேவைக்கு ஒரு நாளும் குறைவுபடாது. ஆனால் இந்த தேவைகளை விட அந்த தேவையை பூர்த்தியாக நிறைவாக நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த ஆண்டு விபிஎஸ்ஸின் துவக்க காரியங்கள் எல்லாம் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. பல இன்னல்கள், பல சூழ்நிலைகள், ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்படியே ஒரு எழுத்து விடாமல் அப்படியே இம்மட்டுமாய் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. போன ஒவ்வொரு வருஷமும் நாங்களும் ஒரு ஊழியத்தை துவங்கும் போது என்னோட கீவேர்டு அப்படின்னு கேட்குறத பிளாங்க் செக்குன்னு சொல்வேன். ஒரு வாக்கு தத்துவம் தான். உண்மையாகவே யாவையும் செய்து முடிப்பார். உண்மையாகவே புயல் மத்தியிலும் மழை வெள்ளத்தில் தான் நாங்களாம் ஷூட்டிங்கே எடுத்தோம். சென்னை முழுக்க வெள்ளத்தில் இருக்கும்போது, புயல் அடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் ஷூட்டிங்கில் நிற்கிறோம். அப்படி எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஒன்றே ஒன்று புரிந்து கொண்டேன், அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நம்மளால் ஏன் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, அந்த வார்த்தையை விட நம்முடைய சூழ்நிலைகளை மிகைப்படுத்துகிறோம். எனக்கு இவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை, எனக்கு இவ்வளோ பிரச்சனையான சூழ்நிலை அப்படின்னு தான் பார்க்குறோம். இங்கேயும் இந்த சம்பவத்தில் உண்மையாகவே எதிரிகளால் சூழப்பட்ட நிலை, என்ன செய்கிறதுன்னு தெரில. தேவனுடைய மனுஷனை போய் பார்க்குறாங்க. தேவனுடைய மனுஷன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனால் இந்த வாய்க்கால்கள் நீரால் நிரப்பப்படும். கை வைத்து ஒரு அலையிலே சொல்லலாமா? அல்லேலூயா. Don't see your situation. உங்கள் சூழ்நிலை என்ன வேணா இருக்கலாம், வாட் எவர், எது வேணா இருக்கலாம். ஒருவேளை உங்களோட ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கலாம், ஒருவேளை யாருமே ஒரு ஹோப்லெஸ், ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், எந்த சோர்ஸ் இல்லைனாலும் அவர் நிச்சயமாக ஒரு பாதை உண்டு பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஆரம்ப நாட்கள்ல இருந்தே நம்ம எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்போம். இன்னைக்கு நான் இந்த காரியத்தை கடந்து போக இதுக்குள்ள என்ன சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க. முக்கால்வாசி என்ன பார்க்குறவங்க கேட்குற ஊழியர்கள் கேட்குற ஒரு கேள்வி, உன்னோட சோர்ஸ் என்ன, உனக்கு என்ன ஆதாயம்? இதில் ரொம்ப சிம்பிள். நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தேன், ஒரு ட்ரெயினிங் மேனேஜராக இருந்தேன். அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் என்னோட 21வது வயதில். அப்படி வரும்போது நான் முக்கியமாக தெளிவாக நான் புரிந்து கொண்ட விஷயம், இல்லை இத்தனை நாள் இந்த உலக பிரகாரமான ஒரு சம்பள கவர் என்னை வழி நடத்தியது. இனிமேல் என்னை உலகத்தில் படைத்து, என்னை படைத்து எனக்காய் ரத்த சிந்தின என்னை அழைத்த ஆண்டவர் என்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக நான் சொல்லணும்னா எல்லாருமே என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது. அப்போ என்னோடய கம்பெனி, நான் ஒர்க் பண்ண பில்டிங்லேருந்து பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் ஒரு அக்கா, அவங்கக்கிட்ட நான் போய் சொல்கிறேன், நான் முழு நேரம் ஊழியத்துக்கு போயிட்டு நான் பைபிள் காலேஜ் போகிறேன் அப்படின் போது எல்லாருமே பாராட்டினாங்க. அவங்க மட்டும் ரொம்ப எதிர்மறையாக நெகட்டிவாக பயங்கரமாக திட்டுனாங்க என்ன. உண்மையாக அவங்க திட்டின திட்டில் என் பக்கத்தில் இருந்த ஒரு எகோ விட்னஸ் அண்ணன், அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன ஜேக்கப், நீ ஒரு இந்து குடும்பத்திலேருந்து இப்படி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததே பெரிய விஷயம், நீ ஊழியத்துக்கு வர்றது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவனை இப்படி உன்னை மாதிரி சோர்வடைகிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னும் போது நான் சொன்னேன், இல்லைண்ணா அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அந்த பேசின வார்த்தைகளுக்காக நான் ஜெபிச்சதே கிடையாது. அவங்க அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னா, ஊழியத்துக்கு போறியா நீ உருப்படவே மாட்டேன், ஊழியத்துக்கு போறியா நீ பாரு பிச்சை எடுப்ப பாரு, நீ ஊழியத்துக்கு போகிற பாரு என்ன ஆக போகிற தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசினாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு தான் நினச்சேனே தவிர
ஆண்டவரே, என் எதிர்காலம் என்ன ஆகும், நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்வேன், அதெல்லாம் நான் ஜெபம் பண்ணதும் கிடையாது, அதை பற்றி நினச்சது கூட கிடையாது. ஈவன் நான் என்ன சாப்பிட போகிற கூட யோசிச்சது கிடையாது. ஏன்னா அந்த இன்னசென்ட்டாக, அந்த கல்லங்கப்படி இல்லாத அந்த என் மனசில் தோன்றுன ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தை படைச்ச ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா என்னை பற்றி சொல்லுது காலிங். உலகத்தில் எத்தனையோ காலிங்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலிங்ஸ் இருக்குது, எத்தனையோ அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் இருக்குது, எத்தனையோ விஷயம் இருக்குது. நான் சொல்வேன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட, இன்டர்நேஷ்னலை விட மிகப்பெரிய பரலோக ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறது அதை விட மேலான காரியம். ஹல்லேலூயா. ஏன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணும்போது அப்போ என்னோட சம்பளம் கிட்டத்தட்ட 6500 ரூபாய் கிட்டக்க. நான் ஒரு ட்ரெயினிங் மேனேஜராக இருக்கேன். நான் பல பேரை நான் ட்ரெயின் பண்ணி அவங்கள வேலைக்கு நான் அனுப்பணும். அதுதான் என்னோட முக்கியமான. என்னை எத்தனை சைட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னே தெரியாது. ஒரு நாளைக்கு 3-4 இடம் கூட போய் பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இந்த சோர்ஸே கிடையாது. என்ன நடக்கலான்னு தெரியாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவரை நம்பும்போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது சூழ்நிலையை பார்த்து தேவனை பார்க்கவே கூடாது. தேவனை பார்த்து தான் சூழ்நிலையை பார்க்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே உண்மையாகவே எதிரிகள் சூழப்பட்ட நிலை. உண்மையாகவே இங்கே எல்லாம் கேட்கறது, இங்கே ஜனங்க தேவனுடைய மனுஷன் போய் கேட்கறது என்ன பண்ணுறது. ஆனால் இவர் வித்தியாசமாக ஒரு வாய்க்காலை வெட்டுங்கன்றாரு. அங்கே எந்த விதமான சோர்ஸ் கிடையாது. அங்கே மழை வர சூழ்நிலை கிடையாது. அங்கே ஒரு மேகமோ அதாவது ஒரு தண்ணி வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. ஆனால் அவர் சொல்ல, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனால் இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம எப்படி இதை செய்வோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதெல்லாம் மாட்டினீங்கன்னா உங்களால் அதுக்கப்புறம் பேசவே முடியாது. அப்படியே சந்தில் அது முட்டு சந்தில் போய் மாட்டின கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முட்டு சந்தில் மாட்டினா அதுக்கப்புறம் ரைட்டும் கிடையாது, லெஃப்ட்டும் கிடையாது, திரும்பி யூ டர்ன் தான். ஆனால் லைஃப்பில் வந்து யூ டர்ன்லாம் கிடையாது. ஒரே ஒன் வே பாதை தான், ஒரு வழி பாதை தான். ஆண்டவரை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்திலேருந்து ஒரு சகோதரி வேலையை விட்டு ரொம்ப லேட்டாக கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க வீட்டில் எப்போதும் சொல்லுவாங்களாம், நீ எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போ, ஆண்டவர் உன்னை பாதுகாத்து நடத்துவார். இது ஒரு நடந்த சம்பவம். அப்போ அவங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் முடித்து அவங்க ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப தூரமாக இருட்டு நேரம் யாரோ பின்தொடர்கிறத ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால் பயத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க. ஒரு சின்ன சந்து அந்த தாண்டி தான் போகணும். அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு உண்மையாகவே ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல எப்படியோ அந்த இடத்த தாண்டி போகும்போது எப்படியோ அந்த ஒரு பயங்கரமான இடம், ஒரு பதட்டமாக இருக்குது. ஆனாலும் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என்னை பாதுகாப்பாக என்னை வீட்டுக்கு கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே. அந்த நெருக்கமான அந்த சந்தை தாண்டி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க எப்படியோ. ஆனால் மறுநாள் நியூஸில் பார்க்குறாங்க, அதே இடம், அதே சூழல், அங்கே ஒரு மனிதன் இருந்திருக்கிறான். அவன் இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மகளை கொண்டுட்டு போயிருக்கிறான். ஆனால் உண்மையாகவே அவங்க அதை நியூஸில் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அதே இடம், அதே சூழல், அவங்க மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக அவங்கள தயவாக காப்பாற்றினார். அல்லேலூயா. நம்மளுக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இன்றைக்கி என் தேவை சந்திக்கப்பட்டால் போதும், இன்றைக்கி நான் இந்த பிரச்சனையை கடந்து போனால் போதும். இல்லை, நீங்கள் இந்த பாதையில் கடந்து போகிறது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கையை வைத்து ஒரு அலையில சொல்லலாமா? அல்லேலூயா. டோன்ட் see your situation. உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. வாய்ப்பே இல்லைனாலும் அங்கு ஒரு மீட்பை உண்டு பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அதான் சொல்கிறேன், நம்ம திரும்ப திரும்ப சூழ்நிலை, என் தேவை, என் நெருக்கம், என் பாடுகள், என்னுடைய தரித்திரங்கள், என்னுடைய இல்லாமையான சூழ்நிலை, இதை மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி கர்த்தர் மகிமையானவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வசனத்தை நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தியானிச்சுட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டோடைய சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்காக போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு சர்ச்சோடைய நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள இருந்த இடத்த காலி பண்ண விட்டுட்டு அவங்கள உட்காந்து ஆராதிக்க இடம் இல்லாமல் மரத்தடியில் உட்காந்து தான் ஆராதிக்கிறாங்க. எனக்கு எப்போதும் எப்படின்னா, கஷ்டப்படும் போது ஒருத்தவங்களோட போய் நம்ம சேர்ந்தாதான் அது உண்மையான நட்பு. ஆமென். சத்தம் வரலையே? அல்லேலூயா. ஏன்னா அவன் நாளைக்கு சர்ச் கட்டி பெருசாக பில்டிங்லாம் கட்டின பிறகு போகிறதுக்கு இங்கே நிறைய பேர் வருவாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா அந்த மாதிரி நிலையில் போகணும்.
அதனால் நான் வேற ஒரு இடம் மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க சர்ச்சுக்கு தான் போயிருந்தேன். அங்கே தான் அந்த அந்த பில்டிங்கோடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த ஷீட்டு போடுறதுக்கு. அதை நைட்டு தங்குறதுனால அங்கே தான் தங்கி தான் நாங்கள் 3 நாள் தங்கி தான் நாங்கள் எங்களோட ஊழியங்களை பார்த்தோம். அங்கே ஃபுல்லாக கொசுக்கடி, வித்தியாசமான சூழல். ஆனாலும் அந்த இடத்துல, அந்த வனாந்திரத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை மட்டும், நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் இந்த வாய்க்கால்லாம் நிரம்பும். நான் திரும்ப திரும்ப ஆண்டவரே, நாளைக்கு நான் போய் ப்ரெஸ்ஸில் அட்வான்ஸ் கட்டணும், என்கிட்ட வெறும் 4000 ரூபாய் தான் இருக்குது ஆண்டவரே, இந்த 4000 ரூபாய் வச்சு யாருமே 2.5 லட்சம் ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பக்கம் 2 விதமான மைண்டு. என்ன மைண்டுனா, ஒரு பக்கம் ப்ரெஸ் ஓனர் ரொம்ப நல்லவர், ஏன்னா மற்ற ப்ரெஸ் ஓனரை விட இந்த ப்ரெஸ் ஓனர் என்னோட சூழ்நிலை நல்லா தெரியும். மற்ற ப்ரெஸ்ஸெல்லாம் எப்படின்னா 80% நீங்கள் பணம் கட்டினா தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. இவர் மட்டும் எப்படின்னா, நான் வெறும் ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தா கூட என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கையில் புக் அடித்து கையில் கொடுத்துருவார். ஆனாலும் மனசுக்குள்ளே போகிற மனசாட்சி வேணாவா, ஒரு 4000 ரூபாய் வச்சுட்டு நான் போய் எப்படி ஆண்டவரே கொடுக்கறது? ஆனால் வசனம் சொல்லுது, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய். உண்மையாகவே எனக்கு கண்ணை மூடினா என் கண்ணு முன்னாடி ப்ரெஸ்ஸு, மிஷினு இதுதான் ஞாபகம் வருதே தவிர வேறு எந்த ஞாபகமும் வரல. ஆனாலும் சூழ்நிலையை தாண்டி வசனம் இப்படியா வருது, இல்லை நீ காற்றை காணவே மாட்டேன், மழையை பார்க்கவே மாட்டேன். அப்போ தான் புரிஞ்சு, ஓ என்னோட சோர்ஸ் எதுவுமே தெரியாது, பட் ஆனால் எனக்கு உண்டான விஷயத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதி, காணப்படாத நிச்சயம். எனக்கு எதையுமே நான் பார்க்கல, எஸ் ஐ நீட் டு பிலீவ். எனக்கு எந்த விதமான வழிகள் இல்லை நான் விசுவாசித்து முன்னாடி போய் தான் ஆகணும், இல்லை நான் இந்த பாதையில் போகிறதுக்கான எந்த விதமான காரியங்கள் இல்லை நீங்கள் நிச்சயமாக இந்த பாதையில் நீங்கள் போய் தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நான் இதை எப்படி போவேன், இதுக்கு ஏதாவது ஒரு ஆண்டவர் வாசலை தான் போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நாளை யாருக்கும் ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட்னா முற்றிலுமாக என்ன நடந்து முடிய போகுது அப்படிலாம் காண்பிக்கவே மாட்டார். யூ ஜஸ்ட் பிலீவ். நீ நம்பு, உன் காலை எடுத்து முன்னாடி வை, நீ முன்னாடி போ, நிச்சயமாக ஆண்டவர் உன்னுடைய பாதையை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிதான் விசுவாசம், அப்படிதான் முன்னாடி போக முடியும். நீ எனக்கு இப்படிலாம் போட்டு ஒரு தெளிவான பிக்சர் கொடுத்து நடத்தணும் அப்படின்னா யாருமே முன்னாடி போகவே முடியாது. ஸோ நான் விசுவாசமாக மறுநாள் நான் கிளம்ப போகிறேன் அங்கேருந்து சிவகாசிக்கு. யார் யார் எப்படி பிலீவ் பண்ணுற இதெல்லாம் அன்றைக்கி இரவு நான் நைட்டு படுக்க கரெக்டாக ஒரு 11 மணி தூக்க வராமல் தூங்கும் போது என் டீம்லேருந்து ஒரு மெம்பர் ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், அண்ணா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்பா அப்படின்னா. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி அல்லேலியா சொல்ல சொன்னேன். என்னடா பக்கத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்கடா. இல்லைண்ணா நீங்கள் தயவு செய்து ஒரு அல்லேலியா சொல்லுங்கண்ணா. என்னன்னு கேட்டால், அவன் ரொம்ப நாளாக பிரயாசப்பட்டதில் ஆண்டோடைய பிரதான கிருபையினால் ஒரு மைல் கல்லை தாண்டுகிற அளவுக்கு அந்த 4000 கத்தர் 50,000 மாற்றினார். ஒரு அல்லேலியா சொல்லலாமே. உண்மையாகவே எனக்கு கிரகிக்க முடியல, எனக்கு வர்ற தூக்கம் கூட போயிருச்சு. எப்படி அது ஆச்சு, எப்படி ஆச்சு? அவன் சொல்கிறான், எனக்கே தெரியாதுண்ணா, எனக்கு எப்படி இந்த சம்பவம் நடந்தது, என்ன சூழ்நிலை. அதான் சொல்கிறேன், சூழ்நிலையை பார்த்து தேவனை பார்க்கக்கூடாது, தேவனை பார்த்து சூழ்நிலைகளை பேச பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே ஒருத்தரை பார்க்கலாமா? எபிரேய ஆக்கியோன் எழுதினது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். there is no source, எந்த விதமான வழிகள் இல்லை, ஆனாலும் இங்கே ஒரு வழி உண்டாகிறது. வாசிங்க பார்ப்போம். ஆனபடியால் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பெலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஒரு இலையில சொல்லலாமா? அவங்களுக்கு சோர்ஸ் இல்லை, இங்கே டோட்டலாக பெலன் இல்லை. ஒரு குழந்தை, ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா உண்மையாகவே சயின்ஸ் படி சயின்ஸ் இந்த இடத்துல அவுட்டு தான் சொல்லுவேன். உண்மை வாய்ப்பே கிடையாது.
இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஆணுடைய பிள்ளைகள் கூட அதாவது கிளினிக்கு செக்கப்பு இதெல்லாம் ஓகே, ஆனால் செக்கப்பை தாண்டி கிளினிக்கை தாண்டி மெடிசனை தாண்டி கர்த்தர் மகா பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆஸ்பத்திரிக்கே போகாதீங்க சொல்லலை, ஆனால் ஆஸ்பத்திரி கடவுளாக நினைக்காதீங்க, டாக்டரை கடவுளாக நினைக்காதீங்க, டாக்டரே கடவுளை நம்பி தான் வருகிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவம், அதுவும் மெயினாக ஆண்டுடைய பிள்ளைகள் சில வேதத்துக்கு புறமான காரியங்களுக்கெல்லாம் போகும்போது தான் வேதனையாக இருக்கிறது. ஏன்னா சயின்ஸ் எந்த அளவுக்கு வளருதோ அது அந்த அளவுக்கு வேதத்துக்கு புறம்பாகவும் நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே உண்மையாகவே விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். வாக்கு பண்ணினவர், ஒன் ஹூ ப்ராமிஸ். உங்களுக்கு யார் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அவர் உண்மை உள்ளவர். ஆமென். சத்தமா சொல்லாம. உண்மை ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் தேடினால கிடைக்காத ஒரு வார்த்தை உண்மை. அவர் உண்மையா இருக்கிறார், பட் நான் உண்மையா இருக்கிறேனா? அதுதான் பிரச்சனை. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம திசை மாறி போகிறதுக்கான ஒரு விஷயம், நாம் உண்மையா இருக்கிறதில்ல. தேவன் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, குட், நல்லது கேட்குறீங்க, ரொம்ப உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நாம் அந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமா? நாம் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? நம்ம டக்குன்னு கேட்டுடுவோம், எப்பொழுதுமே கேட்டுடுவோம், நான் ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க, உங்களுக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் போதும், உடனே விசுவாசத்தை குழி தோண்டி புதைச்சி அதை கூறு போட்டு விற்று அப்படியாக்கும் இப்படியாக்கும். அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு யோசிக்கிறோம், நான் உண்மையாக இருக்கிறேனா, நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறேனா? ஏன்னா எந்த விசுவாசத்தை நான் ஆண்டவர் மேலே வைக்கிறேனோ அதே போல் ஆண்டவரை நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார். நீ உண்மையாக இருக்கிறியா? ஏன்னா எனக்கு இந்த நடுவில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யோபுவை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் தெளிவாக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், அவன் நீதிமான், அவன் உண்மை உள்ளவன். அந்த ஃபெய்த்னஸ் நம்மக்கிட்ட இல்லாமல் நம்ம உடனே வேதத்தில் உள்ள நிறைய கேரக்டர்ஸில் வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே யோபு போல் நான் எல்லாவற்றையும் இழந்த. யோபு மாதிரிலாம் யாருமே இழக்க முடியாதுங்க. பேசிக்கலாம், ஆனால் ரியாலிட்டியான வாழ்க்கைக்கெல்லாம் செட் ஆகாது. ஏன்னு கேட்டால் நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் பாட அனுபவிக்கலை, நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் இழக்கலை, நாம் இன்னும் அந்த அளவுக்கு அந்த எட்ஜுக்கெல்லாம் போகவே இல்லை. நம்ம சும்மா லைட்டாக டச் பண்ணாவே நமக்கு ஐயோ அம்மா அப்பா ஐயோ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி கத்துறோம். இன்னும் அந்த அளவுக்குலாம் போகலை, சும்மா ஒரு லைட்டாக தான். அதுக்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பிரச்சனை. இங்கே உண்மையாகவே ஆபரகாமுடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரீரம் செத்தவனாக இருக்கிறாரு, அந்த அம்மாவுக்கும் வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் வேறு வாய்ப்பு இருக்குமா தெரியாது. ஆனால் ஆண்டவரும் நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாக இருன்னு கொஞ்சம் கொடூரமாக கோபமாக பேசுகிறாரு. ஸோ இப்படியும் போக முடியல, இப்படியும் போக முடியல, வேறு எந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன சந்ததியாகவும் சொந்த ஊரை விட்டு வந்தாச்சு, ஆண்டவர் சொன்னார் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வந்தாச்சு. எஸ், இதெல்லாம் உள்ளடங்கியதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபெய்த் அப்படின்னா ஜஸ்ட் ரிசீவிங் நினைக்கிறாங்க. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் நினைக்கிறாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க. உங்களுடைய சரீரம் செத்ததாக இருக்கலாம், சூழ்நிலை எவ்வளோ டெட்டான கண்டிஷன் போயிருக்கலாம். எஸ், எந்த விதமான வாய்ப்புகள் கிடையாது. எனக்கும் சில நேரங்களில் ஊழியத்தில் இப்படி போகும்போது ஒருவேளை ஆண்டவர் இப்படி அற்புதம் பண்ணுவாரோ, ஒருவேளை இப்படி ஒரு அற்புதம் செய்வாரோ, ஒருவேளை ப்ரெஸ் ஓனரே வந்து நான் மொத்த பணத்தை நான் கட்டிக்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு என்னென்னவோ மைண்ட். இந்த சண்டே ஸ்கூல் பசங்க கூட பழகி இவனுங்களை மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் போகிற விசுவாசம் இல்லை. அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் நான் சொல்கிறத தான் நான் செய்கிறேன். ஆமென். சத்தமாக சொல்லாமே. ஊழியத்துலேயும் விசுவாச வாழ்க்கையில் இது ஒன்று தான் விஷயம். நீங்கள் அவர் சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தப்பிச்சிருவீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் தப்பிச்சிருவீங்க. சொன்னதை செஞ்சா அதான் பிரச்சனை. நீங்கள் சொல்லாததை போய் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நான் நிறைய மாட்டியிருக்கேன். 2019 ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தோடு இணைஞ்சு செய்கிறதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சாச்சு. ஆனால் கடைசி மினிட்டில் கை விட்டாங்க. அப்போ தான் முழங்கால் போட்டு கத்தி கதறும் போது ஆண்டவர் கேட்டார், நான் தானே உன்னை அழைச்சேன்,
நான் தானே உனக்கு சொன்னேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னாரு. அன்றைக்கி தான் அப்படி நடு மண்டையில் வச்சு அடித்த மாதிரி அன்னையோடு முடிவு பண்ணேன், என்ன நடந்தாலும் சரி, என்ன அப்படி குடிமுழுகி போகிற விஷயமானாலும் சரி, இல்லை எல்லாமே டெட்டானாலோ அந்த மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் டெட் கண்டிஷன் ஆனதெல்லாம் நிறைய யோசிப்போம். டெட் கண்டிஷன், மரித்து போன நிலைகள் இல்லை, அந்த மரித்து போன நிலையிலையும் அவருடைய வாக்குத்தத்தம் உயிரோடு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. மேபி சூழ்நிலை எல்லாம் டெட்டாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கடந்து போகிற பாதையில் எல்லாமே டெட் கண்டிஷன், அங்கே உயிரோடு இருக்கிறதுக்கு 0.01 கூட இல்லை அப்படின்னாலும் அவருடைய ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த வருஷம் எங்களுக்கு ஜெபிக்கும் போதே ரொம்ப பாதுகாப்புக்காக ஜெபிச்சோம். நிறைய பாதுகாப்புக்காக இந்த வருஷத்தில் யாரெல்லாம் இந்த ஊழியத்தில் கையெடுக்கிறாங்களோ அவங்களுடைய பாதுகாப்புகளும் நாங்கள் எல்லாருடைய பாதுகாப்புக்கு ஜெபம் பண்ணோம். வீடியோ எடுக்கிறவங்க, அவங்க எடுக்கிறவங்க, இவங்க எடுக்கிறவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணோம். இந்த பார்சலை கொண்டு வருகிற டிரைவருக்கு ஜெபம் பண்ணலை. பார்சலை அங்கேருந்து சிவகாசிலேருந்து அனுப்பிட்டா வரல. திடீர்னு பார்த்தா ஃபோன் பண்ணுறான், சார் என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார், அப்படியே பாதி தூரத்தில் வண்டி திருச்சி தாண்டோன்னு நின்றுருச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வச்சு, ஐயோ நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுமே, இந்த டிரைவருக்கு ஜெபம் பண்ணல. அப்புறம் டிரைவருக்கு வண்டிக்கெலாம் ஜெபம் பண்ணி எப்படியோ மறுநாள் காலையிலே அது வருவான்னு பார்த்தா வரல, மதியானம் வருவான்னு பார்த்தா வரல, ஈவினிங் 5 மணிக்கு வரான். உண்மையாக அந்த பையனை பார்த்தோன்னே பெரிய ஆளுன்னு நினச்சேன். ஒரு சின்ன பையன், மேபி ஒரு 19-20 ஏஜ் கூட இருக்காது. அவ்வளோ பெரிய லாரியை அவன் சிங்கிள் ஒரு ஆளாக கொண்டு வரான். நான் கேட்டேன், எப்படா இவ்வளோ பெரிய வண்டியை ஓட்டிகிட்டு வர? எனக்கு உண்மையாகவே எனக்கு புக்கு வந்ததுன்ற சந்தோஷத்தை விட எனக்கு அவனை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இல்லை சார், இந்த வண்டியில் தான் நான் க்ளீனராக இருந்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் வேலை செய்கிறேன், இப்போ எனக்கு க்ளீனரே கிடையாது, நானே க்ளீனர், நானே டிரைவர். அவனுக்கு உட்கார வச்சு முதல்ல அவனுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா நீ கொண்டு வந்திருக்கிற புத்தகம் ஒன்றும் இல்லை, சாதாரண நினைக்காது, ஒரு 50,000 பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிற புத்தகம். அல்லேலூயா. நிறைய சூழ்நிலைகள் டெட்டாக இருக்கும். டோன்ட் see your situation. உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. மரித்து போய் கிடக்கிற விஷயங்களில் நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறீர்களா என்பது மட்டும் கரெக்டாக பாருங்க. ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே அந்த வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, சரீரம் செத்து இருக்குது, எல்லாமே உண்மை, எதுவும் வாய்ப்புகள் இல்லை, ஆனால் அவர் உண்மையான அந்த வாக்குத்தத்தத்தை நம்பினார். வேதம் சொல்கிறது, கடற்கரையின் திரளான ஜனங்களை பெற்றெடுக்கத்தக்கதாக இன்னைக்கு அந்த சந்ததி பூமியில் வாழுது. அப்படின்னா அன்னைக்கு ஆபிரகாம் அந்த சூழ்நிலையை தாண்டி வைத்த அந்த விசுவாசம், அந்த வாக்குத்தத்தத்தின் மீது வைத்த அந்த உண்மை. அல்லேலூயா. ஸோ வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்கன்றதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஆமென். ரெண்டாவதாக ஒருத்தரை பார்க்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஒரு அலையில சொல்லலாமா? அடிமை அதிகாரியாவே ஆகிறான். ஒரு அடிமை. ஒரே ஒரு நாளில் நடக்கிற ஒரு விஷயம், இது சும்மா கிடையாது. பட் ஆனால் இவ்வளோ லாங் ப்ராசஸ்க்கு உண்மையாகவே அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசமும் அந்த தரிசனம், மெயினாக அந்த விஷன், அந்த தரிசனம் தான் அவனை கொண்டு போய் அந்த பார்வோனுக்கு அடுத்தபடியாக உட்கார வைத்தது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் தரிசனம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்திங்கன்னா அது எந்த கடையில் விற்குதுன்னு தான் கேட்குறாங்க.
நல்லா படிக்க வைக்கிறாங்க, பசங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்லா செலவு பண்ணி நீ அதை படி இதை படின்னு படிக்க வைக்கிறாங்க. பட் அந்த பசங்களுக்கு விஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இங்கே உண்மையாகவே யோசேப்போட நிலைமை, உண்மையாகவே அவரோட வாழ்க்கை, அவர் அந்த தரிசனம் பார்த்த நாள்லேருந்து அவரோட வாழ்க்கையில் டவுனாக தான் போகுது. குழியில் தூக்கி போடப்படுகிறாங்க, சொந்த சகோதரால் பகைக்கப்படுகிறாங்க, அடிமையாக விற்கப்படுகிறாங்க, அடிமையாக அந்த இடத்துல செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு தள்ளப்படுகிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் பட் த டே ஹஸ் கேம், ஒரு நாள் வந்தது, அடிமையாக இருந்தவனுக்கு அரியணை காத்திருந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய விஷன், உங்களுடைய தரிசனம் தெளிவாக இருந்தால் போதும், உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல ஆண்டவர் சரியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். உண்மையாகவே யோசேப்புடைய நிலைமை, அவன் நடுவில் உதவி செஞ்சவங்க யாருமே அவனை மறந்துட்டாங்க, யாருமே அவனை நினைக்கல. உண்மையாகவே அவனுடைய சூழ்நிலை எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறான், அவன் விஷனுக்கு கீழ்ப்படுகிறான். அந்த பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதோ அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவனாகவே இருக்கிறான். இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தை நாசமாக பண்ணுற விஷயம் என்னென்னா சோம்பேறித்தனம். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லாமல் நம்மளை அதிகமாக எல்லா ரீதியிலுமே நம்மளை ஜெபிக்க விடாமல், வேதத்தை வாசிக்க விடாமல், ஏன் ஒரு வேலையை கூட காலையில் எழுந்து செய்ய விடாமல் நம்மளை தள்ளுறது அந்த சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பேறித்தனம் எதனால் வருதுன்னா, எனக்கு தெளிவாக நான் யார், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய போகிறார், இந்த விஷன் இல்லை. என் பொண்ணு ஒரு நாள் கேட்டால், எப்படி டாடி நீங்கள் இப்படி எழுந்து ஓடினே இருக்கீங்களே, உங்களால் எப்படி முடியுது? நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், எனக்கு எப்பொழுதுமே சரி என்னுடைய விஷன், எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதுதான் என்னுடைய அலாரம், அதுதான் என்னுடைய சிம்டமே. அதுதான் இந்த மொபைலில் அலாரம் வச்சு எழும்புறது குழந்தை, அது வந்து ஒரு குழந்தையாக இருக்கிறவங்க அலாரம் வச்சு எழும்புவாங்க. ஆனால் அதுவே கொஞ்சம் முதிர்ச்சி ஆகுறீங்க, நீங்கள் நல்லா வளர்றீங்க அப்படின்னா உண்மையாகவே 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 4:45 எழுந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க, உங்களோட பணிகளை தொடங்குனீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள். உங்களுக்குள்ள தரிசனம் தெளிவாக இருக்கிறது. புரிந்தவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. பாதி பேருக்கு இன்னும் புரியல. விஷன் அப்படின்றது எதையோ ஒன்று பார்க்கறதில்ல, நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் தரிசனம். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய கனவுகள் அல்ல, என்னை படைத்தவர், என்னை அழைத்தவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் என்னன்னா, எதையாவது கண்ணை மூடிட்டு எதையாவது பார்க்கறது, அதல்ல விஷன். அது உன்னுடைய கற்பனை, அது உன்னுடைய இமேஜினேஷன், அது உன்னுடைய ஆசை, அது உனக்குள்ள இருக்கிற ரொம்ப நாளாக இருக்கிற ஏக்கங்களாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருப்பார். இந்த யோசேப்பு உண்மையாகவே அவங்க அப்பா வீட்டில் இருக்கும் போதும் அவர் பார்த்த விஷனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த முழு குடும்பமும் அவனை நம்பி இருக்கிறது போல. ஆனால் அவன் பார்த்ததுக்கும் அவனுக்கு நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. வசனம் சொல்கிறது, அவன் அந்த சொப்பனத்தை சொன்னபோது அவனை இன்னும் அதிகமாகி பகைக்கிறார்கள். அவனை குழியில் தூக்கி போடும்போது கூட போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று போடுவோம், சொப்பனம் எப்படி நிறைவேறும். ஆக்சுவலி விஷன் உள்ள ஒரு மனுஷன், தரிசனம் உள்ள மனுஷன் சாகிறதே கிடையாது. அந்த தரிசனம் அவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும். கைத்துக்கு ஒரு அலையில சொல்லலாமா? நீங்கள் நல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் டாட்டா, லைக் நல்ல முன்னோடியான நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சந்ததிகள், அவங்களுடைய ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷனுக்குள்ளேயே வாழ்வாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொரியா தேசத்துடைய ஒரு கார் ஓனரை பற்றி ஒன்று பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. he started work in 17-16 வயசில் அவருடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அவங்க குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். ஆனால் அவருக்கு என்ன ஆசைன்னா, பட்டணத்துக்கு போய் வேலை செய்யணும். விவசாய குடும்பம்னு பயங்கரமாக நாள் நினச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. 6 மாதம் ஒரு பயிர் சாகுபடி ஆகிற வரைக்கும் அவங்க ரொம்ப இடுக்கமான சூழ்நிலை தான் போவாங்க. ஆனால் அவருக்குள்ளே இருந்த விஷயம் என்னென்னா, நான் பட்டணத்துக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும். ஆனால் அவங்க அப்பா விட மாட்டார். 2 வாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். 2 வாட்டி காப்பாற்றி கொண்டாந்து வச்சுருவார். 3ஆவது வாட்டி அவராக தப்பிச்சு ஓடும்போது முடிவாக போவார், இந்த முறை நான் திரும்ப மாட்டேன்னா நானே இனிமேட்டு இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு போவார். ஆனால்
கடைசியில் அந்த முறை போய் நல்ல ஒரு லெவலில் வளர்ந்து ஒரு ரைஸ் மில் எடுத்து ஃபஸ்ட்டு ரைஸ் மில் அப்படி நிறைய 1 by 1 ஒன்றுத்துல ஃப்ளாப் ஆவார், ஒன்றுத்துல விழுந்து போவார். ஆனால் கடைசியில் அவர் ஒரு கார் கம்பெனியை தயாரிக்கணுன்ற ஏஜ் எப்போனா 50 வயசு. எத்தனை வயசு? கை காமிக்க மாட்டீங்களா? எத்தனை வயசு? 50 வயசு. அதான் சொல்ல, அந்த விஷன், தரிசனத்துக்கு வயசு கிடையாது, படிப்பு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள தரிசனம் தெளிவாக இருந்தா உங்களால் எந்த வயசுலையும் உங்களால் சாதிக்க முடியும். ஆமென். சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு புலம்பல், எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கம், ஒரு தூங்கு மூஞ்சான ஒரு முகம், இதை என்னத்தை செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாகவே அந்த 50 வயசில் அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக். 50 வயசில் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி அது வருது? இத்தனைக்கும் அவருடைய வாழ்க்கையை படிக்கும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், நம்மளோடலாம் யார் போராடுறாங்கன்னா ஒரு மனிதன் போராடுவான். பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், இல்லை ஆப்போசிட் பர்சன், போட்டியாளர்கள், இப்படி அவனோடு போராடினது எல்லாமே நாடுகள் போராடியது. யுத்த போர், 2வது உலக போர்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ இன்னல்களை சந்திக்கிறார். ஆனால் அதெல்லாம் தாண்டி கடைசியில் ஜெயிச்சு வந்தது அவர் யாருன்னா அந்த ஹோண்டாய் கம்பெனியோட ஓனர். ஒரு அலையில சொல்லாமல் அவருடைய உண்மையாகவே அவருடைய ப்ரொடக்ஷன் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட்டு, ஒரு மெக்கானிக் ஷாப் திறக்கிறார், ஒரு கார் மெக்கானிக் திறக்கிறார் அவங்க நாட்டில். அந்த மெக்கானிக்கல் என்னென்னா ஸ்பீடாக ரெக்கவரி, அதாவது உடனே அந்த காரை சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அதில் என்ன அவருடைய சேலஞ்சுனா, திரும்ப கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஒரு நல்ல பியூட்டியான விஷயம். ஏன்னா ஒரு மெக்கானிக், பொதுவாக ஒரு மெக்கானிக், ப்ரொஃபஷனல் மெக்கானிக் என்ன பண்ணுவாங்கன்னு திரும்பியும் கஸ்டமர் வர மாதிரி செய்வாங்க. ஆனால் இவருடைய மெக்கானிசம் எப்படின்னா, வேகமாக ரெக்கவரி பண்ணணும், அதை கட்டாயமாக திரும்ப கஸ்டமர் வரக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணுறதுனால அவர் அந்த பட்டணத்தில் அவருடைய ஷெட் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இன்றைக்கி வேர்ல்டில் அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை. ஆனால் ஸ்டார்டட் 16-17 வயசில் அவருடைய தரிசனத்துக்காக ஓட ஆரம்பித்தார். அவர் மரித்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அவருடைய நிறுவனம். எதுக்கு இதை சொல்லணும்னா, உங்கள் தரிசனம் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலிருந்தும் எந்த சூழ்நிலைக்கு தேவன் உங்களை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்னோட 24 வயசில் எங்கள் சர்ச்சை நான் ராஜினாமா பண்ணி நான் வெளியே வரேன். அப்படி வெளியே வரும்போது என்னுடைய சீனியர்ஸ், என் மூப்பர் எல்லாருமே என்னை திட்டுனாங்க. நீ சிறுவர் ஊழியன்னு சொல்லிட்டு போகிற, நீ இதில் இல்லைன்னா உனக்கு என்ன கிடைக்கும், இதில் என்ன சோர்ஸ் இருக்குது, அப்படி சொன்னால் அப்போ திரும்ப அப்போ கேட்டேன், அப்போ நீங்கள் எல்லாரும் ஊழியத்துக்கு சோர்ஸ் பார்த்து தான் வரீங்களா? இப்படி தான் முன்னுக்கு முன்னாடி இப்படி தான் கேட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் தான் வரீங்களா? எனக்கு எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஐ பிலீவ் இன் காட். என் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார். இந்த தரிசனத்தில் நான் எவ்வளவு நஷ்டமானாலும், ஏன்னா ஊழியனாவே நஷ்டமாகணும். ஐ நீட் டு எல்லாவற்றையும் இழந்து ஆத்துமாக்களை ஆதாயமாகணும். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு வேலை செஞ்சு நீங்கள் அதை சம்பாதிச்சு அதில் வருகிற உங்களுடைய காரியத்தில் உங்கள் குடும்பம், உங்கள் நிர்வாகத்தை நாங்கள் எங்களுக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் கொடுத்து வி வின் த சோல்ஸ், ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ணுகிறோம். அதுதான் எங்களுடைய ஆதாயம். கை வைத்து ஒரு அலையில சொல்லலாமா? அதுதான் விஷன், அதுதான் விஷன். இந்த விஷன் ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாது. என்ன ஆரம்ப நாட்டில் இந்த சிடி கம்பெனி ஒன்று இருக்கும், அங்கே தான் போய் சிடிலாம் போடுவேன். அது ஒரு சௌராஷ்டிரக்காரர் அந்த மனுஷன் ஒரு நாள் என்னை பார்த்து சொல்லிட்டார், நான் உன்னை முதல்ல நினச்சேன் நீ ஒரு சரியான லூஸு அப்படின்னு நினச்சேன். முன்னாடியே சொன்னார், நான் உன்னை லூஸுன்னு நினச்சேன். ஏன்னா என் சிடியில் இப்படி சீல் போட, நாட் ஃபார் சேல், இது வியாபாரத்துக்கு அல்ல அப்படின்னு முத்திரை போடுவேன். அப்போ நினச்சாரா, என்ன இவன் லூஸு மாதிரி இவ்வளோ சிடி அடித்து இதை போய் சீல் அடித்து கொடுக்குறானேன்னு. அப்புறம் தான் சொன்னார், இல்லை வித்தவங்களாம் காணாமல் போயிட்டாங்க, நீ இலவசம் சொன்ன, ஆனால் இன்ன வரைக்கும் இருக்கிறேன்னா உண்மையாகவே நீ கும்பிடுற இயேசு உன் கூட இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. உண்மை அதான் விஷயம். உங்களுடைய தரிசனம் தெளிவாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு டெப் லெவலில், எந்த அடிமட்டத்தில் நீங்கள் பல நாள் உண்மையாக வேலை செய்யலை, உங்கள் உண்மையை ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் தரிசனத்துக்காக வேலை செய்யும். உங்கள் விஷன் என்ன? உங்களோட உலக பிரகாரமான வேலையில் கூட கட்டாயம் அந்த உண்மை இருக்கணும், கட்டாயம் அதில் நேர்மை இருக்கணும், கட்டாயமாக அந்த
உத்தமத்தில் நீங்க கடைசி வரைக்கும் நின்னாதான் பாருங்க வசனம் சொல்கிறது, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவன் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வந்து வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு சொப்பனம், அதுக்கு அர்த்தம் தெரியாம பார்வோன் புலம்பும் போது கர்த்தர் அங்க ஏற்கனவே யோசேப்பை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய விஷன் தெளிவாக இருந்தா, ஏன்னா நான் திரும்பி பார்க்குறேன், 14 ஆண்டுகள் இது எங்களுக்கு VBS ஆரம்பித்து 14வது ஆண்டு. ஒரு அலையிலே சொல்லலாமா? முழு நேர ஊழியத்துக்கு வந்து 20 வருடங்கள் ஆகிறது. உண்மையாகவே யோசித்து திரும்பி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது, ஒன்றுமே இல்லாமல் சூழப்பட்டது. இன்னைக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 36வது மாவட்டத்துக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அதாவது உண்மை சொல்கிறேன், உங்களோட விஷன் தான் உங்கள் விஷன். உங்கள் பிள்ளைகளை கூட நீ அதைப்படி இதைப்படி, வாட் இஸ் யுவர் விஷன்? உன் விஷன் என்ன? உன்னுடைய கனவு என்ன? உனக்குள்ள கடவுள் என்ன வச்சிருக்கிற? அது யாரும் கேட்குறதே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவன் முதல் PG அதான் ஒரு டிகிரி முடித்து இன்னொரு டிகிரி முடித்து அவன் மாஸ்டர் முடிச்சிட்டான். முடிச்சுட்டு அவனை கொண்டு போய் பேங்கிங்கில் போடுறாங்க. என்னடா பேங்கிங்கில் போடுறான்? எங்கள் அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியல அங்கிள், எங்களை திரும்ப பேங்கிங்கில் போடுறோம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, அவன் 2 மாஸ்டர் டிகிரி முடித்தோம். அவனை 5 வருஷம் பேங்கிங் எழுத வச்சு கடைசி வரைக்கும் பேங்கிங்கே முடிக்கல. இன்றைக்கி ஒரு பாலிடெக்னிக்கில் ப்ரொஃபஸராக போய் இன்றைக்கி ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கான். ஆனால் அவங்களுடைய காரியம் 5 வருஷம் தன் பெத்த பிள்ளையோட தரிசனத்தை புரிஞ்சிக்கல. இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் இப்படி தான், நீ இதைப்படி, நீ அதைப்படி, இதைப்படி. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தைக்கு என்ன விஷன் இருக்குது, அவன் என்ன ஆகணும், அவனுக்குள்ளே என்ன இருக்குது, கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் கிடையாது. இல்லை நான் சொல்கிறேன் இதை செய், நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அதுக்கு நீங்களே படிங்கன்றேன். நான் நீங்களே போய் முதியோர் இல்லத்தில் போய் நீங்களே படிங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 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 குழந்தைன்றது இட்ஸ் நாட் அ டால், ஒரு பொம்மை கிடையாது, அது உயிருள்ள ஒரு மனிதன். ஆமென். கடவுளே உங்களுக்குள்ள சுயாதனை வச்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்குள்ள நன்மை தீமை நல்லது கெட்டது செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் லைக் ரிமோட்டை பொம்மையை மூவ் பண்ணுற மாதிரி, எழுந்துரு, உட்காரு, வா போ, இதை செய், அதை பண்ணு, இதை படி, இதை படிக்காத, இங்கே போகாத, அங்கே வராத, லெட் லீவ் தம். என் கூட பைபிள் காலேஜ் முடிச்ச பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களை நிறைய பேரை பார்த்துருக்கேன். இன்ன வரைக்கும் அவனுக்கு தரிசனம் கிடையாது, இன்ன வரைக்கும் கிடையாது. அங்கே போவான், இங்கே போவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். என்னன்னு கேட்டால், அவனை சாப்பாடை தட்டுலையும் போட்டு அவனை பசைய வச்சுட்டு சாப்பாடை பிசைஞ்சு வாய்க்கு கொண்டு வருவான், கையை பிடிச்சிக்கிறது. ஹவு ஹி கேன் வாக்? அவன் எப்படி செய்வான்? அவனை கீழே இறக்கி விடலை, அவனை அப்படியே பிடிச்சி இடுப்பில் வச்சுக்கின்னு அப்படியே ஃபீடிங் பாட்டில் பாலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எப்படிங்க உங்கள் குழந்தை வளரும்? எப்படிங்க உங்கள் குடும்பம் முன்னேறும்? ஒரு தரிசனம் கிடையாது, ஒரு வெளிப்பாடு கிடையாது. கடவுள் என்ன செய்ய போறாரு? அப்படியே வாடகை வீடு, அப்படியே குமஸ்தா, அப்படியே அதே பிளாட்ஃபார்ம், அதிலே உட்கார்ந்துட்டு இருக்குது. லெட் பி அ விஷன்ஃபுல் பீப்புள். தரிசனம் உள்ளவங்களா இருங்க. உங்களை குறித்து கடவுள் என்ன வச்சிருக்காருன்னு கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? டோன்ட் see your source. உனக்கு என்ன இருக்குது? எப்படி நான் வீடு கட்டுவேன், நான் எப்படி வளருவேன்? தரிசனம் இருந்தால் தாங்க எதையும் செய்ய முடியும். இங்கே சுவர் இல்லாமல் சித்திரம் பண்ணுறதுக்கு கவிதை கிடையாது. இட்ஸ் அ லைஃப், வாழ்க்கை. வாழணும் அப்படின்னா தரிசனம் இருக்கணும். நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய அடுத்த லெவல் என்ன, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைக்கணும், என் குடும்பத்தை அடுத்து நான் என்ன கொண்டு போகணும், நான் இந்த மாதிரி இந்த வேலை செஞ்சுருக்கிறேன், அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்றத நான் கேட்கணும். அப்படி கேட்டாதான் உங்களுடைய விஷன் நிறைவாக. பாருங்கள், பார்வோனுக்கு அடுத்தபடியாக நிறுத்தினதை விட எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலானது, அவனுடைய சகோதரர்கள் வந்து விழுவாங்க, அந்த விஷன் அப்படியே நிறைவேறும், அந்த விஷன் அப்படியே நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் அந்த தரிசனம் தெளிவாக இருந்தால் நீங்கள் காற்றையும் பார்க்க தேவையில்ல, மழையும் பார்க்க தேவையில்ல. நிச்சயமாக உங்கள் வாய்க்கால கர்த்தர் தண்ணீரால் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
உங்க விஷன் தெளிவா இருக்கட்டும், நீங்க உண்மை உள்ளவரா இருங்க, உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கட்டும். இந்த காலை வேளையில் நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி என்னை நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. காற்றையும் காணல, மழையும் பார்க்கல, ஆனா இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள இந்த நாளில் ஒரு விசுவாசம் உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்ல ஆண்டவரே, எந்த விதமான சூழ்நிலைகள் இல்ல ஆண்டவரே, ஆனா நான் உங்களை நம்புகிறேன்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தில் லார்ட் ஐ பிலீவ் லார்ட். ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு எந்த விதமான வழிகள் இல்ல, எந்த விதமான வாய்ப்புகள் இல்ல, எந்த விதமான சந்தர்ப்பங்கள் இல்ல, மனிதர்கள் இல்ல, யாருமே இல்ல ஆண்டவரே. But I trust you Lord. வாயை திறந்து ஜெபம் பண்ணலாமா? Let's open our mouth. கொஞ்சம் வாயை திறந்து ஆண்ட சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லைனாலும் ஐ பிலீவ் லார்ட், நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை யார் கைவிட்டாலோ, என்னை யார் தூக்கி எறிந்தாலோ, என்னை யார் மறந்து போனாலோ ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிற என் ஆண்டுடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ளாத என்னுடைய அறியாமைகளை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்கலாம் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் சப்பா, நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. ரெண்டு கை வச்சு சொல்லாமா? எஜமானனே என்னே சுராஜனே, எஜமானனே என்னே சுராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என்னே சுராஜனே. அவர் நம்முடைய எஜமானனாய் இருக்கிறார். அவருக்குரிய கணத்தை கொடுத்து அவர் நமக்கு கொடுக்கிற தரிசனத்தை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய். அல்லேலூயா. காற்றையும் பார்க்க வேண்டாம், அல்லேலூயா. மழையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஏக்கமெல்லாம் உம் சித்தம்
செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராட வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும் ஆண்டவரே. முழுவதிலும் பெரிய சமாதானம் அமைதியிலும் உண்டாகும். எஜமானனே ராஜனே எஜமானனே ராஜனே செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே ஆமென்.